எந்த படம்னு தெரியல, ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனு, இங்க வர்றவன் விரோதத்தோட வரமாட்டான்னு. அப்படி மொத்த தமிழ் சினிமாவும் என்னதான் நம்ம சண்டை போட்டு விஜய், அஜித், ரஜினி, கமல் சண்டை போட்டாலும் நாளைக்கு மொத்த தமிழ் சினிமாவுமே ஒருத்தர் தான் போய் பார்க்க போறோம். சபரிமலையில மகர ஜோதி பார்க்க ஒரு வருஷம் தான் வரும். அதை பார்க்க வந்து எல்லாருமே லட்சக்கணக்கில் கூடுவாங்க. அது மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், அந்த படமான கூலி வந்து நாளைக்கு இறங்க போகுது. கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஷேடோ வந்து சில பேருக்கு தான் அமையும், அவங்க வந்து பார்த்தாலே அந்த ஷேடோ பற்றி சொல்லிடுவோம், இது வந்து இவங்களோட ஷேடோ அப்படின்னு. அது வந்து ஜாக்கி சான், சார்லி சாப்ளின், இப்படி 2-3 பேர்ல ரஜினி சார் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தலை முடியிலேருந்து கால் முடி வர அப்படி ஸ்டைலிஷ் ஆக்டருங்க. நம்ம வந்து இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க. காலங்காலமாக நம்ம பார்க்குறது 50 வருஷமா ஒருத்தரை பார்த்துட்டோம். அவர் ரத்தம்னா ஊறிக்கிட்டு சொல்ல கிட்டத்தட்ட என்னன்னா தமிழ் சினிமா வந்து ஒரு பாடின்னு வச்சுக்கோங்க, ஒரு உடம்புன்னு வச்சுக்கோங்க. அந்த உடம்புல வந்து இந்த ரஜினிங்கிற ரத்தம் தான் ஓடிக்கிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஸ்டைலு தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஏன் நம்மளே ஒரு படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் சீன் நம்ம வந்து நடிச்சு காட்டணும்னா நம்ம ரஜினி தான் ஃபாலோ பண்ணுவோம், அவரை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுவோம், அவரை மாதிரி ஸ்டைலாக இருக்கணும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி எல்லாரோட ஒரு ரத்த ஓட்டத்திலையும் கலந்த ஒரு மனுஷனோட ஒரு 50 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கூலி படத்துல இருந்து ஐ எம் தி டேஞ்சர் அப்படிங்கிற சாங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வந்து நம்ம என்னதான் ரஜினி சார் சொல்லிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு ரஜினி சார் வந்து வேர்ல்டுக்கேனா இவர் வந்து ஒரு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டைலிஷ் ஆக்டர். சின்ன வயசுல எல்லாருமே ஒரு படம் பார்த்து ஒரு ரச்சகன்னு. நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து யாரா இது, ரஜினி மாதிரியே இருக்குது, ஆனால் ரஜினி இல்லை. யார் அது, நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கு, தலைவர் மாதிரி இருக்கு, ஆனா இவர் நம்மள மாதிரி இருக்கு இல்லையே, ஆள் வந்து ஒரு மாதிரி வேற, நம்ம பார்க்கும் முகம் மாதிரி இல்லை, ஏன்னா வந்து தமிழ் முகம் மாதிரி இல்லையா அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட ரஜினியோட அந்த சாயல்னு சொல்லலாம். ரஜினி மாதிரியே ஸ்டைல், ஆக்டிங், லுக்கு, முடியே அந்த ஸ்டைல் கொடுக்கும். ரஜினிக்கு எப்படி கொடுக்குமோ அது மாதிரி ரஜினி சாருக்கு வந்து எப்படி கொடுக்குமோ அது மாதிரி நாகராஜனுக்கு வந்து முடியே வந்து ஸ்டைலா இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஆக்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் தெலுங்கு சினிமால. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் நடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் முக்கியமான லோகேஷ் ராஜ் படத்தில் நடிக்கிறது வந்து அவருக்கு தாங்க வெயிட்டேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்னதான் சொன்னாலுமே லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட 5 படம், கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள்ல 5 படங்கள்ல வில்லனுக்கு தாங்க ஒரு ஓவர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அவர் ரைட்டிங் வந்து அங்கதான் அவர் வந்து பீக்லேயே இருக்கும், சிகரம்னு சொல்லணும். அப்படி ஒரு ரைட்டிங் இருக்கும். ஸோ வந்து சைமன், அந்த கேரக்டரோட பேர் சைமன், அந்த நாகார்ஜுனாவோட கிங் நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து கூலியில் வந்து சைமன். ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு அந்த ஒரு சாங் வந்துருக்கு, ஐ எம் தி டேஞ்சர் வீடியோ. ஸோ அத்தனை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. வாட்ச். டைட்டில் கார்டுக்கு வெயிட்டிங் நாளைக்கு. Listen up. We got 16, 24, 48 years. Put your hands up in the air and say cheers. செம்ம கூடுங்க. King. We got girls on call 24/7. Got guns and coca feels better than heaven. இது கிளாஸா வருது, ஒரு மாசா வருது. Just a sweet talking bro, Smith and certified player. Quit talking shit, son, 'cause I'm not in danger. I am the danger. 'Cause I am the danger. All you mobsters. Listen up. Got a big ass crib out in
தலைவரை காட்டுறியா? Keeping on the front, not no more. Simon says, நல்லா தெரியுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லணும்னா இது வந்து நல்லா தெரியுது. நல்லா அந்த அவுட் அண்ட் பிளேலாம் பார்த்து இந்த லீக்ஸ்லாம் பார்த்தோன்னா ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் இந்த படம் வந்து ஒரு ஒரு கேட்டர் மோஸ்ட் கேம் இருக்கும்போது எப்படி வந்து விக்ரம்ல வந்து நம்ம கமல் சாருக்கும் விஜய் சேதுக்கும் வந்து ஒரு கேட்டர் மோஸ்ட் கேம் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு கேட்டர் மோஸ்ட் கேம் நடக்க போகுது. லிரிக்ஸ் கூட அந்த அளவுக்கு வந்து கம்பேரிஸ் பண்ணி எழுதிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து அதுலேயுமே ஹைசன்பர்க் அந்த நம்ம பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் இருக்கும், இதுலேயும் பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த மாப் ஸ்டார் அது என்னன்னா சர்டிஃபைடு மாப் ஸ்டார்னு நமக்கு வந்து ரஜினி சார் சொல்லுவாங்க. சர்டிஃபைடு மாப் ஸ்டார்னு பவர் ஹவுஸில் வரும், மாப் ஸ்டாரில் வரும். மாப் ஸ்டார்னு என்னன்னா அது வந்து கேங்ஸ்டர் தான், இன்னொரு நேம் வந்து மாப் ஸ்டார்னு, சர்டிஃபைடு மாப் ஸ்டார்னு. இங்கே வந்து சர்டிஃபைடு பிளேயர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேட்டர் மோஸ்ட்னா ஒரு லிரிக் வீடியோ வந்து பயங்கரமாக அணிவித்து வந்து போட்டிருக்கேன்னு சொல்லலாம். செம்ம ஆல்ரெடி எல்லாருமே கேட்டிருப்போம், கிளாஸியாக இருக்குன்னு. லுக்கு வந்து மனுஷன் அதான் சொல்கிறாங்க, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம வந்து ரஜினி சாருக்கு எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அவருக்கு அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம நாகார்ஜுனா வந்து ஆன்சர் சொல்லி ஆகணும். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு நம்ம வந்து எதுவுமே யோசிக்கல. அவர் வந்து ஒரு தெலுங்கு ஆக்டரு, அவர் வந்து நம்ம பார்த்ததில்ல ஆக்டர் இல்லை. பார்க்கும் போதே இந்த மனுஷன் வந்து ஸ்டைலாக இருக்காதியா, அந்த மனுஷன் வந்து எங்கேயோ பார்த்துருக்கோம்யா. நம்ம ரஜினி சார் வந்து இந்த எல்லாருக்குமே அந்த புரியும். அந்த வந்து ரஜினி சார் பார்க்கும்போது சார் அது வந்து ரஜினி சார் வந்து நம்ம 50 வருஷமா அவர் பார்த்துட்டோம், அந்த நமக்கு அந்த வந்து பழகிருக்கோம், தலையை வந்துட்டாங்க அப்படின்னு. பட் இங்கே வந்து நாகார்ஜுனா பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் கொடுக்குறது வந்து நாகார்ஜுனோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த வந்து ஸ்க்ரீன் ப்ளஸஸ் வந்து அந்த கரிஸ்மாவாகட்டும், அந்த லுக்காக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எப்படி செட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லுக்குக்கு அந்த ரத்தம் அந்த கோடைகள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே வந்து அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்குது. சொல்ல போனால் லோகேஷ் ஸ்டைலில் சொல்லணும்னா கண் குளிர்ச்சியாகவே இருக்குது. படத்தில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, படம் பார்க்கும்போது தெரியும். படம் வந்து எந்த ஒரு நாகார்ஜுனா வந்து எப்படி ஒரு கேம் கொடுத்துருப்பாங்கன்னு. ஏன்னா மனுஷன் வந்து லுக்கில் வந்து பிரிச்சுருவாருங்க. எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ராட்சசன் படத்தில் வந்து அவரோட லுக்கு வந்து அப்படி மாசா இருக்கும். அந்த ப்ரோமோல கூட அப்படி முட்டியை சிலுப்புவார். எப்பா அது வந்து ரஜினி சார் எவ்வளோ ரசிக்கமோ அதே மாதிரி தாங்க நாகார்ஜுனா ரசிக்கப்படணும். அவரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணல, தெலுங்குல வந்து அவரை வந்து ரொம்ப யூஸ் பண்ணல. பட் வந்து இந்த ஒரு செகண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது லோகேஷன் வந்து எனக்கு தெரியும் அவர் வந்து பண்ணுவாருன்னு. ஏன்னா வந்து வில்லனை வந்து அவர் சும்மா விட மாட்டார். லியோவில் மட்டும்தான் கொஞ்சம் தவறிட்ட தவிர மற்ற எல்லா படத்துலையுமே வில்லன் கேரக்டர் வந்து வெறித்தனமாக இருக்கும். பட் லியோவில் வந்து கிட்டத்தட்ட கதை தாங்க வந்து வில்லனு. விஜய் சார் விசஸ் கதை தான் அந்த படத்துலேயே ஓடும். ஸோ வந்து வில்லனுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அவ்வளோ கேரக்டர் கொடுத்துருப்பாங்க நம்புகிறேன். கண்டிப்பாக யார் வராங்களோ தெரியும். எனக்கு வந்து ரஜினி சார் நாகார்ஜுனோட ஃபேஸ் ஆஃப் தான் பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறேன். ஏன்னா 2 பேரும் ஸ்க்ரீனில் நிற்கும் போது அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும். சரி விடுறா, இன்னும் ஒரு 10 மணி நேரமா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 9 மணிக்கு போகிறோம், கிழிக்கிறோம், தேட்டரே கிளியும். கண்டிப்பாக 100க்கு 100 சொல்கிறாங்க, படம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. யாருமே இந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம ட்ரெய்லரை வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஃபுல் பீக்கை காட்டாம ஒரு சைலண்டா ஸ்டோரி பிளே பண்ணியிருப்பாங்க, ஒரு ரோல் பிளே ஒரு அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்க ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அது இல்லை. ரஜினி சாரை வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அதுலேயே வந்து என்ன பார்த்ததுல பேட் ஃபுல் அப்படின்னு சொல்றதுலாம் பயங்கரமாவே இருக்கு. இன்னுமா என்ன தெரியல, அவனை எப்ப கொள்ளணும் நாதா முடிவு பண்ணுவேன். ஸோ வந்து படம் வந்து அந்த அந்த நம்ம லோகேஷ் வந்து தப்பு பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஃபுல் பேக்கடாக வெறியா இருக்குன்னு நம்புறேன். அது வந்து எனக்கு வெறி இப்பவே ஏறுது. நாளைக்கு பார்க்குறோம், சம்பவம் பண்றோம், நாளைக்கு ரிவ்யூவோட வரேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye.